இருக்கக்கூடிய பல ஷீட்டை ஒரு டேஷ்போர்டு மாரி கிரியேட் பண்ணி ஒரே ஷீட்ல இருந்து எல்லா ஷீட்டையும் அக்சஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கூகுள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன், டெவலப்மெண்ட்டு, ஐடி, ஃபைனான்ஸு, ஹச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷீட்லேயும் வந்து கொஞ்சம் டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து நான் இது மாதிரி நிறைய ஷீட் இருக்கப்ப அது வந்து நான் ஒன்று வந்து சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் டேஷ்போர்டு மாரி ஒன்று க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணாவே அந்த ஷீட்டுக்கு நான் போகிற மாரி க்ரியேட் பண்ணலாம். ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுமாரி ஃபஸ்ட்டாக வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட இது என்னென்னா ஃபஸ்ட்டு யூஆர்எல் கேட்குது. யூஆர்எல்ங்கிறது அந்த ஒவ்வொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூஆர்எல் இருக்கும். அந்த லிங்க் நமக்கு தேவை. அப்புறம் அந்த லிங்க்குக்கு நம்ம நேம் கொடுக்கணும். அவ்வளோதான், ரெண்டே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த ஷீட் எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டோட யூஆர்எல் நமக்கு தேவை. ஸோ இப்போ இது ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் வியூ மோர் செல் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இதில் கெட் லிங்க் டு திஸ் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ லிங்க்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ டேஷ்போர்டுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஃபார்முலா கொடுங்க. ஹைப்பர் லிங்க்னு கொடுங்க. டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து காப்பி ஆயிரும், பேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கம்மா கொடுத்தீங்கன்னா இப்போ லிங்க் லேபிள்னு கேட்குது. லேபிளோட நேம் நமக்கு தேவை. இப்போ டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷீட்டுக்கு வந்து நேம் வந்து டிசைன். ஸோ அதனால் வந்து நான் கோ டு டிசைன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். எந்த நேம் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகும். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோ டு டிசைன் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அந்த கோ டு டிசைன் அப்படிங்கிறத அந்த இடத்துல கர்சரை கொண்டு போனீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க்குக்கே போயிடும். அந்த டிசைன் அப்படிங்கிற பேஜுக்கு டேரெக்டாக போயிடும். ஸோ அடுத்து டெவலப்மெண்ட். இப்போ டெவலப்மெண்ட்டில் இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைட்டில் மட்டும் வேணும், இதை மட்டும் தான் நமக்கு வந்து டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு கொண்டு போய் கொடுக்கணும், அந்த இடத்த மட்டும் லொக்கேட் பண்ணால் போதும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி தான் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் டேஷ்போர்டுக்கு வாங்க. ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க். டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு Ctrl+V டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா. அதுக்கு நேம் வந்து டெவலப்மெண்ட்டு. நான் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படியே. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் அதை இந்த கர்சர் காமிச்சிங்கன்னா அதுமாதிரி ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணால் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போயிடுச்சு. இது இங்கே இருக்குது. இப்போ டிசைனுக்கு போகணுன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணால் டிசைனுக்கு வந்துடும். டெவலப்மெண்ட் வரணும்னா டெவலப்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட் போயிடும். ஸோ அதேமாதிரி ஐடிக்கு நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ காலம் மட்டுமே வச்சும் பண்ணலாம். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஹைப்பர் லிங்க் கம்மா டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் வந்து ஐடிங்கிறது க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து ஃபைனான்ஸ். இப்போ இதுலேயே வந்து ஹச்ஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்சனோட நேம் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுக்கலாம். இந்த செல்லோட வேல்யூ மட்டும் எடுக்கலாம். இப்போ இவங்களோடது மட்டும் காப்பி பண்ணலாம். பிரியாங்கிற பேருக்கு. இப்போ அந்த லிங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்க நேம் மட்டும் போட்டு கூட நம்ம டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் பிரியா அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
டேரெக்டாக அவங்க நேம் எங்கே இருக்கோ அந்த செல்லுக்கே டேரெக்டாக நம்மளை கூப்பிட்டு போயிடும் இந்த லிங்க்கு. இப்போ சப்போஸ் நம்ம இது வந்து ஒரே ஷீட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வேறு ஷீட்லேயும் பண்ணலாம். இப்போ இது வந்து பக்கத்தில் வேறு ஷீட் இருக்குது, அந்த ஷீட்டையும் வந்து நம்ம ஒரே ஷீட்டோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட் நான் சும்மா வச்சுருக்கேன் ஒரு சாம்பிளுக்காக. ஸோ இப்போ இந்த ஷீட்டோட லிங்க் நமக்கு தேவை. இந்த ஷீட்டோட லிங்க் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதுலேயும் அதே தான், ஹைப்பர் லிங்க் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கம்மா ஷீட் ரெண்டாவது கூகுள் ஷீட்டுங்கிறனால நான் கூகுள் ஷீட் 2ன்னு போட்டுக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ கூகுள் ஷீட் 2ன்னு இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த லிங்க் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணால் போதும், அந்த கூகுள் ஷீட்டோட லிங்க்கும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இதேமாரி நம்ம ஒரே டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரே டேஷ்போர்டு யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஷீட்டையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து நமக்கு ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம தேடி போக தேவையில்ல. இப்போ நிறையா ஷீட்டு கூகுள் ஷீட் இருந்தாலும் எல்லா ஷீட்டையும் ஒரே ஷீட்டில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைல் ட்ராக்கர் மாரி நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம எல்லா ஷீட்டையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா குப்பை மாரி எதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்தமாரி ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.